நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதத்திலும் ஆண்டவர் நம்மை கூடி வரும்படி செய்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு வசனத்தை எடுத்து எல்லாரும் வாசிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 14:14. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். பக்கம் 149. யோவான் 14:14. எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஹalleluya. திரும்ப சொல்லலாமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹalleluya. நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அல்ல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம வர்ஷிப் பண்ணும்போது கூட ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி இயேசுவே இயேசுவே என்று சொல்லி நம்ம கூப்பிட்டோம். ஆனா அநேக நேரங்கள்ல நமக்கு நிஜமாகவே ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அறிவு இருக்கிறதா? நம்ம ஜெபமெல்லாம் பண்ணுவோம், கடைசியில் என்ன சொல்லி முடிப்போம்? இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லுவோம், இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையாகவே அந்த உணர்ந்து சொல்லுகிறோமா என்றா இல்லை, இல்லையா? ஆனா இயேசுவின் நாமம் அது பராக்கிரமம் உள்ளது. ஹalleluya. அது வல்லமை உள்ளது. ஹalleluya. அது மலைகளை பெயர்க்க கூடும், உங்கள் பிரச்சனைகளை மாற்றக்கூடும். ஆனா நமக்கு அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறோம், இல்லையா? ஒருவேளை உங்க தாத்தா இல்லைன்னா உங்களுடைய அப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோடிக்கணக்கு மதிப்புள்ள ஒரு சொத்தை வைத்திருக்கிறாங்க. ஆனா அது இன்ன வரைக்கும் தெரியல, இன்னைக்கு தான் அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை பெற்றுக்கொள்றதற்கு எவ்வளோ பிரயாசப்படுவீங்க, இல்லையா? எப்படியாவது நான் அதை சுதந்திரித்து கொள்ளணும். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் அது அவ்வளோ வல்லமுள்ள ஒரு பட்டயம். அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் நமக்கு இருக்கிறது. ஆனா அதை சுதந்திரித்து கொள்றதற்கு அறிவில்லாம, ஒரு ஞானம் இல்லாம, ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள்னால நம்ம ஜெபிக்காம நீங்க வேலை உட்கார்ந்து இருக்கலாம். இன்றைக்கு நம்ம அந்த நாமத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹalleluya, ஹalleluya. வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹalleluya. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அந்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்காம இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஒரு ஞானம் இல்லாம, அறிவில்லாம ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம கேட்க போகிறோம், நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? நிறைவான சந்தோஷம். அப்பப்போ வந்துட்டு போற சந்தோஷம் இல்ல. ஒரு காரியம், ஒரு காசு கையில இருக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு, ஆனா அடுத்த நேரம் போயிருது, சந்தோஷம் இல்ல. ஒரு நேரம் கணவன் மனைவி இடத்துல குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு, அடுத்த நேரம் இல்ல. அப்படிப்பட்டது இல்ல. நிறைவான சந்தோஷம். ஹalleluya. நித்தியமான சந்தோஷம், ஒரு பூரணமான ஒரு சந்தோஷம் நம் வீடுகள்ல தங்கி இருக்கணும். ஹalleluya. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம இன்னைக்கு நம்ம உயர்த்த போகிறோம், அதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2:32ஆம் வசனம், பக்கம் 1062. வாசிக்கலாமா? யோவேல் 2:32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துல ரட்சிப்பு இருக்கிறது. ஹalleluya. இன்றைக்கு உங்க குடும்பத்துல, வீட்டுல ரட்சிப்பு இல்லையா? ஒரு சகோதரி எழுதுறாங்க, என்னுடைய மகன், ஒரு வாலிப மகன், அவன் குடித்து கொண்டு இருக்கிறான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செய்து நான் அவனை படிக்க வைத்தேன். ஆனா எனக்கு வேலைக்கு போகாம கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ காசு நான் சேமித்து
சேமித்து சேமித்து சிறுக சிறுக சேமித்து நான் அவனை படிக்க வச்சேன், வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஹல்லேலூயா எத்தனை பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. ரட்சிப்பு இல்லாம உங்கள் குடும்பத்துல காணப்படுகிறதா? ரட்சிக்கப்படாத கணவன் இருக்கிறாங்களா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னிடத்திலே அந்த ரட்சிப்பு சரியா இல்லை. ஒரு நேரம் நல்லா இருக்கிறேன், இன்னொரு நேரம் நான் மாறி போயிடுறேன். ஒரு நேரம் நான் ஜெபிக்கிறேன், இன்னொரு நேரம் ஜெபிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அது லாபம். என்னத்தோடு வந்திருக்கிறீங்க? கணவன் திருந்தல, குடிக்கிறாரு, தவறான பழக்க வழக்கங்கள், வேத வாசிப்பு இல்ல, சபைக்கு வருகிறது இல்ல, இப்படி குடும்பத்துல சந்தோஷம் இல்ல. அப்படி ஒரு வேளை நீங்க காணப்படுறீங்களா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல உண்மையாய் கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்மை தொழுது கொள்ளுகிறவன் ஹல்லேலூயா எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நீ இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும் பொழுது whoever calls on the name of the Lord, இன்னைக்கு கூப்பிடுங்க, ஆண்டவர் நாமத்தை கூப்பிடுங்க. ஆண்டவரே, ரட்சிப்பை தருகிறவரே, எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த ரட்சிப்பை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, அதை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். சொல்லுங்க, உரிமையோடு சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ரட்சிப்பை எங்களுக்கு அருளுவீராக, எங்கள் பிள்ளைகளுக்கு அருளுவீராக. ஹல்லேலூயா. அருளுவீராக. ஹல்லேலூயா. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ஹல்லேலூயா அந்த நிறைவான சந்தோஷத்தை சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறவங்க இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறார்களே, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, பைபிளை தூக்குறவர்களாய், வேதாகமத்தை தூக்குகிற கைகளை மாறுவதாக இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்பை எங்கள் குடும்பத்துல, எங்கள் வீட்டுல, எங்கள் கூடாரத்துல நீர் தரப்போகிற நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.